குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி, இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்கள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 6680 ரூபா. வெள்ளி பார்த்தீங்கன்னா 1 கிராமோட ரேட்டு 91 ரூபா. இந்த 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாட்களாகவே ஒரே ரேட்டில் தான் இருக்குது. 6680 ரூபாவில் தான் இருக்குது. இந்த ரேட்டு நாளைக்கு அதிகரிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6700 6750 கூட அதிகரிக்கலாங்கிற மாதிரியான ஒரு சில செய்தி குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் வெள்ளி 1 கிராம் 91 ரூபா இன்னைக்கு இருக்கு. நாளைக்கு 91 ரூபா 50 பைசா அல்லது 92 கூட அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 6680 ரூபா இருக்கக்கூடிய 1 கிராம் நாளைக்கு விலை குறைஞ்சதுன்னா 6650 குறையுமே தவிர டக்குன்னு 6200க்கோ 6300க்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க. 916 ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா, 6 டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க. காசு என்ன சும்மாவாக வருது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஒவ்வொரு கடையில பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான வேஸ்டேஜ்லாம் போடுவாங்க. அந்த வேஸ்டேஜையும் நீங்கள் செக் பண்ணி ஒரு தடவைக்கு ஒரு கடைக்கு 4 கடையை போய் பார்த்துட்டு தங்கத்தை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேஸ்டேஜையும் குறைச்சி வாங்கலாம். ஏன்னா ஜிஎஸ்டியை கம்மி பண்ண முடியாது 3%. வேஸ்டேஜை வேணால் நீங்கள் ஒரு கடையை போல் 4 கடையை போய் பார்த்தீங்கன்னா குறைச்சி வாங்கலாம். ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு டிசைனுக்கு ஃபிக்ஸடாக வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க ஏற்றி போட்டுட்டு தான் குறைக்கிற மாதிரி குறைப்பாங்க. அதுவும் நீங்கள் போய் பார்த்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி, வரும் மாதங்களிலும் சரி, தங்க விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் ஒரு சில செய்தி குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன. வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் ஒரு சில செய்தி குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நான் சொன்ன இந்த செய்தி, தங்கத்தை பற்றி சொன்ன செய்தி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா விமர்சனம் அல்லது சினிமா செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.